அனைவருக்கும் நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்று தனுசு ராசியை பற்றி பார்ப்போம். ஆம், தனுசு ராசி அற்புதமான ராசி, மார்கழி ராசி. பகவான் அவதாரம், மார்கழியில் நான் அவதாரம், அப்படி என்று அவதார புருஷர்கள் தோன்றிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது தங்களுடைய பராக்கிரமங்கள் அத்தனையும் வெளிப்படும், தங்களுடைய திறமைகள் வெளிப்படும், பிறவியின் நோக்கம் வெளிப்படும். அதாவது அவர்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும். மூத்த பிள்ளைகளுக்காகவோ பிறருக்காகவோ மாமனாருக்காகவோ அரசாங்க ஊழியர்களும் அல்லது அரசு சார்ந்த வேலைகளும் படிப்புகளும் பூர்வீகங்களும் மிக திறமைசாலியாக உங்களுடைய வெளிப்பாடு மக்களுக்கு பயன்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே தற்சமயம் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக துடைப்பகுதி, முட்டிப்பகுதி, தலைப்பகுதி, இந்த 3 பகுதிகளினுடைய நோய்களின் தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கங்களுக்கு உண்டான மருத்துவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக சித்த மருத்துவத்தை எடுத்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் உஷ்ணங்கள் இருக்கும், உஷ்ண உபாதைகள் இருக்கும். அந்த உபாதைகளை தலையில் எண்ணெய் தேய்த்து உபாதைகளை கடித்து கொள்ளுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு அரசு உத்தியோகம், மூத்த பிள்ளை, மாமனார் இவர்கள் வழியாக உதவிகளும் பெறப்பட்ட உதவிகளை திருப்ப கொடுப்பதும் மிகச் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் உபாதைகள் மட்டுமே குறைபாடாக இருக்கும். மற்றபடி யாதொரு குறையும் இல்லாமல் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுடைய வளர்ச்சிகள் இருந்தே தீரும். சோதனை செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு 12 வயசு புள்ளனா அடுத்தது அவருடைய படிப்பு மெச்சூர்டு அதிகமாக இருக்கும். இதே 18 வயசு பையனா அடுத்த லெவல் என்ன செய்ய போகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்ப்பார். 25 வயது வாலிபர்கள் அல்லது பெண்களாக இருந்தால் அடுத்த கட்ட நகர்வு எப்படி நம் வாழ்க்கையை, பதவி உயர்வை அல்லது எப்படி நம்ம முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும். இதுவே ஒரு 45 வயது 50 வயதுனா எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்பதை திட்டமிடுதல். ஆக தனுசு ராசி பிறருக்காக திட்டமிடுதலும் தனக்காக ஒரு திட்டமிடுதலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே குறை உடல் உபாதைகளை மட்டுமே வரும். அதுவும் தலைப்பகுதி, துடைப்பகுதி, முட்டிப்பகுதி, இந்த 3 பகுதிகளையும் மிக சரியாக கவனித்து மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் சித்த மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சீரும் சிறப்புமாக இருக்கும். உடலை மட்டுமே, ஆரோக்கியத்தை மட்டுமே கவனத்துடன் இருக்க வேண்டும். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.